அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பேஜையுமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்ட் 1ல் வந்து கியூன்ற சார்ஜ் சோர்ஸ் சார்ஜனும் அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுனும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கியூன்ற டெஸ்ட் சார்ஜும் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது கேபிட்டல் கியூடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை டெஸ்ட் பண்ணும்போது ஸ்மால் கியூடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால கியூ நெவரக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதோட இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட வீடியோ இன்னைக்கு ஆரம்பிக்கும். என்ன பண்ணலாம்னா, ஸ்மால் கியூவை ரொம்ப ஸ்மால் ஆக்கிக்கலாம், இன்ஃபைனிட்டெசிமல் ஸ்மால். அதுதான் வந்து புக்ஸில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, the limit as q approaches 0. q வந்து 0வை அப்ரோச் பண்ணது, பட் ஆனால் 0 ஆகலை. 0 ஆனால் அது இன்ஃபினிட்டி ஆகிடும். எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. இப்போ க்யூவை ரொம்ப ஸ்மாலாக்கி ஃபோர்ஸை ரொம்ப சின்னதாக்கி நாம் வந்து க்யூவை வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கலாம். இன்னொரு ப்ராக்டிக்கல் வே என்னன்னா, கேபிட்டல் க்யூவை அது இருக்கிற பொசிஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்மால் கியூ வந்து நம்ம ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் கேபிட்டல் கியூ நெவராத மாதிரி. இது நம்ம பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸில் இந்த மாதிரி தான் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து சார்ஜஸ் ஆன் சார்ஜ்ட் planar seat held in their locations by forces due to unspecified charges within the seat. அதாவது சார்ஜ் பிளானார் சீட்டில் அதனோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸை சீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அன்ஸ்பெசிஃபைடு சார்ஜஸ்னால வரக்கூடிய ஃபோர்ஸஸ் நிவர்றதுக்கு இல்லாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. சார்ஜ் பிளானார் சீட் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஃப்ளாட் யூனிஃபார்ம் சீட், அதிலிருந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரெண்டு சைட்லையுமே வரும் வெளியே. இஃப் த சார்ஜ் பிளானார் சீட் இஸ் பாசிட்டிவ். அதே நெகட்டிவாக இருந்தால் உள்நோக்கி வரும் டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் பிளானார் சீட். அன்ஸ்பெசிஃபைட் சார்ஜஸில் வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோன்னா, ஒன்று மைக்ரோஸ்கோபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் பவுண்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம மறுபடியும் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி வரோம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி என்ன 2 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று, கியூவை வந்து ரொம்ப ஸ்மாலாக்கிக்கலாம் நியர் 0, பட் ஆனால் 0 ஆகக்கூடாது. ஸோ எஃப் பை கியூ வந்து ஃபைனைட்டாக இருக்கிற மாதிரி. இன்னொன்று, கியூவை அதனோட பிளேஸ்லேயே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் independent of q. நம்ம படிச்சுட்டு இருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்மால் கியூவை வச்சுட்டு அது மேலே எந்த டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் டெஸ்ட் சார்ஜ் அதை யூஸ் பண்ணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கியூ இல்லைனாலுமே அந்த இடத்துல இருக்கும். நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ. ஸோ எஃப் பை கியூ வந்து கியூவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? 1/4/ε0 கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ தான் இங்கே இருக்கக்கூடிய 2 சார்ஜஸ். இதில்
E ஈக்குவல் டு எஃப் பை கியூன்னு போடும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகிடும் 1/4/ε0 ஸ்மால் கியூ போயிடும். அந்த கியூ இல்லைனாலுமே அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுதான் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. செகண்ட் சார்ஜ் இல்லைனாலுமே ஃபஸ்ட் சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கோஆர்டினேட்னு இதை தான் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கியூ. நெக்ஸ்ட் electric field due to capital Q is dependent on space coordinate R. இது ஏன் ஸ்பேஸ் கோஆர்டினேட்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஆர்ன்றது இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய ஆர் ஸ்கொயர் வருதுல அந்த அதான் இது. Electric field exists at every point in 3-dimensional space. அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு சார்ஜ் இருக்குன்னா சார்ஜுடைய டாப்பில் கீழே இந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு பேக் அதெல்லாம் இங்கே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இங்கே எல்லா சுற்றி இருக்கக்கூடிய 3-dimensional ஸ்பேஸில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் directed radially outwards. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி எல்லா பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி டைரக்டட் அவுட்வர்ட்ஸ். அதே நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு directed radially inwards. அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். அட் ஈக்குவல் டிஸ்டன்சஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவில் ஸ்மால் ஆர் போட்டோம்ல, ஃப்ரம் கியூ magnitude of electric field is same. ஒரு சிமுலேஷன் சொல்கிறேன். ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் ஒரு கையில் ஒரு பால் வச்சுட்ருக்கீங்க. அதனோட சென்டரில் இருந்து 10 சென்டிமீட்டர் மேலே, 10 சென்டிமீட்டர் கீழே, 10 சென்டிமீட்டர் லெஃப்ட்டு, 10 சென்டிமீட்டர் ரைட்டு, 10 சென்டிமீட்டர் ஃப்ரண்ட்டு, 10 சென்டிமீட்டர் பேக். ஸோ இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா 1/4/ε0 கேபிட்டல் Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த சென்டர் ஆஃப் த பாலிலிருந்து நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸையுமே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகும். அதை தான் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு E டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் இஸ் சேம் ஆன் எ ஸ்பியர் வித் எ பாயிண்ட் சார்ஜ் அட் இட் சென்டர். ஒரு பாயிண்ட் சார்ஜ் சென்டராக வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஸ்பியர் ஃபார்ம் பண்ணுறோம் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேம் மேக்னிடியூடில் இருக்கும். அதே மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு பதிலாக ஒரு 100 சென்டிமீட்டர் எப்படி வச்சாலும் அந்த 100 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஒரு ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் Q, இங்கே ஸ்மால் Q சார்ஜ் இருக்குன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும். எந்த டைரக்ஷனில்? இந்த டைரக்ஷனில்.
ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் கொடுக்குது. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு Q இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜு, இந்த இடத்துல எதுவுமே இல்லைனாலுமே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இப்படி போகும். அதாவது ஃபோர்ஸ் பற்றி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அது எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும்னு பார்த்துருப்போம். ஸோ Q இருக்க வேண்டிய இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வச்சோம்னா அது வந்து எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு ஸ்பேஸ் கோஆர்டினேட் R1, இதனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், E1. இந்த R1ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q1. இந்த பாயிண்ட் வந்து Pன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெக்டார் லீடிங் ஃப்ரம் R1 to P, அந்த டைரக்ஷனில் தான் வந்து E1 இருக்கும். ஸோ R1P ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் R1Pன்றது வெக்டார் லீடிங் ஃப்ரம் 1 to point P. ஸோ இப்போ அதே மாதிரி R2, E2, இந்த வெக்டார் வந்து R2P. இட்ஸ் வெக்டார் லீடிங் ஃப்ரம் R2 to point P. டைரக்ஷன் வந்து அதே லைனில் அந்த பக்கம் இருக்கும். இந்த இடத்துல வந்து Q2ன்ற சார்ஜ் இருக்குது, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, E2ன்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி Q3, இந்த மாதிரி இதெல்லாமே சேர்ந்து அடிஷன் ஆகும்போது இப்படி வரும், E1 ஈக்குவல் டு 1/4/ε0. இங்கே வந்து Q1 அதுதான் வந்து R1ல் இருக்குது. ஸோ அந்த வெக்டார் R1Pன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 and P. வெக்டார் வந்து R1P கேப். இது வந்து யூனிட் வெக்டார், இதனோட வேல்யூ 1. இதுக்கு வந்து டைரக்ஷன் சொல்கிறது தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. அதே மாதிரி E2னா 1/4/ε0, அந்த இடத்துல இருக்கிறது Q2 டிவைடட் பை R2P the whole square, R2P கேப். இது வந்து டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. இந்த மாதிரி En வரைக்கும் போடலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் R ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டுறோம், E1R ப்ளஸ் E2R ப்ளஸ் அப் டு ENR. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 Q1/R1P the whole square, R1P vector plus 1/4/ε0 Q2/R2P the whole square, R2P unit vector. up to n வரைக்கும் வரும். ஸோ இதில் நாம் வந்து சிக்மா சமேஷன் நொட்டேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சிக்மா சமேஷன் நொட்டேஷன்னா அடிஷன் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். இப்போ 1/4/ε0 எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால அது காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். சிக்மா சமேஷன் நொட்டேஷனில் கீழே வந்து I1லேருந்து ஆரம்பிக்குது, இங்கே 1 இருக்குல்ல, அது மேலே வந்து n வரைக்கும். ஸோ 1 to n இருக்கிற எல்லா இடத்துக்குமே காமனாக I போட்டுக்கலாம். ஸோ QI டிவைடட் பை RIP the whole square, RIP unit vector. Electric field is a vector quantity that varies from
1.2 another. அது வந்து சோர்ஸ் சார்ஜஸ் உடைய பொசிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இஸ் டிட்டர்மைன்டு ஃப்ரம் positions of source charges. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா போன வீடியோவில் விட்ட அந்த சோர்ஸ் சார்ஜ் கியூவை ஸ்மால் கியூ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கியூவை வந்து ரொம்ப ஸ்மால் ஆக்கிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். லிமிட் as q approaches 0க்கு பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி வச்சு ஃபார்முலா டெரைவ் பண்ணுறோம். கியூ வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு ஒரு சில இடங்களில் ஃபிக்ஸடாகவே இருக்கும். சார்ஜ்டு பிளானார் சீட்டில் டியூ டு அன்ஸ்பெசிஃபைட் சார்ஜஸ் வித் இந்த சீட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கியூ. எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ. ஸோ எஃப் பை கியூ வந்து கியூவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. கியூ வச்சு தான் நம்ம நிறைய இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுவோம். பட் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஸ்மால் கியூ. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேபிட்டல் கியூனால தான் வரும். அது ஆரை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஸ்மால் ஆர். ஒவ்வொரு பாயிண்ட் அதை சுற்றி இருக்கிற இடத்துலையுமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்ட்ஸ் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் இன்வெர்ட்ஸ் இருக்கும். ஈக்குவல் டிஸ்டன்சஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு பால் எக்ஸாம்பிளாக சொன்னேன். டெரைவ் பண்ணும்போது சிக்மா சமேஷன் நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். சிக்மா சமேஷன் நோட்டேஷன் யூஸ் பண்ணும்போது i = 1லேருந்து n வரைக்கும் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மாறும். அது வந்து சோர்ஸ் சார்ஜுடைய பாயிண்ட்ஸ் பொசிஷன்ஸ் பொறுத்து இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.